கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எல்லாரும் சொல்லுவீங்களா? கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா. ஓ, தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா. ஜெயமாய் நடத்துவா, நம்மை ஜெயமாய் நடத்துவா. பக்கத்துல இருக்கவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சுதான் சொல்லுங்களேன். ஆமென். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்லுங்க பிரதர், உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமென். தடைகளை நீக்குவார், தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவா. தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா. கையை விட்டுட்டீங்களா? பக்கத்துல கையை விட்டுட்டீங்களா? ஆமென். நாங்க ஆண்டவர் சொல்லியே கேட்க மாட்டேன் அப்படின்றீங்களா? ஆமென். கையை விட்டுறாதீங்க. தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா. ஜெயமாய் நடத்துவா, நம்மை ஜெயமாய் நடத்துவா. ஜெயமாய் நடத்துவா, நம்மை ஜெயமாய் நடத்துவா. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி பாடலாமா? கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா. தடைகளை நீக்குவா, ஜெயத்தை தந்திடுவா. ஜெயமாய் நடத்துவா, நம்மை ஜெயமாய் நடத்துவா. ஜெயமாய் நடத்துவா, நம்மை ஜெயமாய் நடத்துவா. ஹalleluya, 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 ஓ ஹalleluya, 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 ஹalleluya. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானது. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் இன்று ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டலாமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகளை பார்த்து
பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து நீ சொந்து போகாதே. கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க சத்தம் மட்டும் வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன உங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். வழியே இல்லா இடங்களிலும், வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். சொல்லுங்க, வாசல்கள் எல்லாம், வாசல்கள் எல்லாம், எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டாலும் ஆண்டவர் நமக்காக புதிய வாசல்களை இந்த காலை வேளையில திறந்திருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல். விசுவாசத்தோடு சொல்லலாமா? எனக்கு திறந்திடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவார். சொல்லுங்க விசுவாசத்தோடு. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. 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 தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஓ தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில அடைக்கப்பட்ட வாசலையே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க? ஐயோ, எனக்கு முன்னாடி இருக்கிற வாசல் அடைக்கப்பட்டுருச்சுன்னு எத்தனை பேர் இந்த காலை வேளையில இந்த ஆராதனையில உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆண்டவர் சொல்றார், அடைக்கப்பட்ட வாசலையே நீங்க பார்த்துட்டு இருக்காதீங்க. இன்னொரு புதிய திறந்த வாசலை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஓ ஆண்டவர் நமக்காக ஒரு புதிய வாசலை நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். அது யாராலும் பூட்ட முடியாது. ஓ அது யாராலும் அடைக்க முடியாது. சாத்தான் ஒரு வழியை அடைச்சானா, ஆண்டவர் நமக்காக 7 வழியை திறந்திருக்கிறார். அடைக்கப்பட்ட வாசலையை பார்த்துட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் நமக்காக ஒரு புதிய வாசலை திறந்திருக்கிறார். விசுவாசத்தோடு இதை சொல்லலாமா? வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை எனக்கு உண்டாக்குவார்.
புது வழியை எனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன எந்த வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது அவர்கள் கடந்து போக கூடாதபடி அவங்க வாசல் அடைச்சிட்டாங்க. இஸ்ரவேல் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. யோசுவாவை பார்த்து கேட்கிறாங்க, இதுக்கு தான் எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்களா? அவங்க நினைச்சிட்டாங்க எரிகோட கதவை பூட்டிட்டாங்கன்னா நம்ம இதை தாண்டி போக முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க. ஒரு சில வேளைகளை ஆண்டவர் நமக்காக புதிய வழியை புதிதான முறையிலே உருவாக்குகிறவர். ஆமென். இஸ்ரவேலர் எல்லாரும் அவரை ஆராதிச்சாங்க, அவரை துதிச்சு பாடுனாங்க. 7 நாள் ஆராதனை. 7வது நாள் கர்த்தர் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த அடைக்கப்பட்ட வாசலையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓ, இந்த வாசலை திறக்க போகுது, இந்த கதவு திறக்க போகுது, எனக்கு முன்னாடி நிற்கிற இந்த வாசல் திறக்க போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. அவன் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வேலை, கதவு திறக்கும்னு எதிர்பார்த்திருந்த வேலையில கதவு திறக்கல. ஆனா அதுக்கு பதிலாக ஒண்ணு நடந்துச்சு. ஆமென். அவர் நமக்கு முன்பாக பிசாசான நமக்கு முன்பாக வாசலை பூட்டி வச்சிட்டானா ஆண்டவர் அந்த வாசலை திறக்க மாட்டார், அதை உடைச்சிருவார். ஆமென். ஆமென். அவர் அலங்கத்தையே உடைச்சிட்டார். ஆமென். அவர் எரிகோ மதிலை தரைமட்டமாக்கினார். இனிமே அந்த இடத்துல எந்த கதவு வைக்க முடியாது. ஆமென். யோசிச்சு பாருங்க, செவர் இல்லைன்னா கதவு வைக்க முடியுமா? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். கர்த்தர் அதை இன்று காலை வேளையில தரைமட்டமாக்குகிறார். ஆமென். ஆமென். அவர் தாழ்பால இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறார். ஆமென். அடைக்கப்பட்ட வாசலை பார்த்துட்டு இருக்காதீங்க, நமக்காக ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிற புதிய வழியை பாருங்க. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு அறிக்கை செய்றீங்களா? நம்ம அறிக்கை செய்ய செய்ய நம்முடைய வாசல் அடைக்கப்பட்ட வாசல்கள், நமக்கு முன்பாக இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்கள் உடையும். ஆமென். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவார். எல்லாரும் அறிக்கை செய்யலாமா? வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவார். வாசல்கள் எல்லாம், ஓ வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும், இவ்வளவுதான் சத்தமா? இஸ்ரவேலர் எரிகோவை சுற்றி ஆர்ப்பரித்தார்கள். இதுதான் ஆர்ப்பரிப்பு. வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவார். வாசல்கள் எல்லாம், ஓ வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவார். Hallelujah, 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 hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அவர் நமக்காக புதிய வாசல்களை திறந்திருக்கிறார். இந்த காலை வேளை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமானது. ஓ ஹalleluya. ஆண்டவரே, நீர் எனக்காக உம்முடைய சிலுவையில எனக்காக ஒரு புதிய வாசலை திறந்திருக்கீங்க ஆண்டவரே. ஹalleluya. நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஹalleluya. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர்.
என் பிரியமானவர். சொல்லலாமா? நான் என் நேசருடையவர், நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். சாரோனின் ரோஜா. என் நேசர் யார் தெரியுமா? பள்ளத்தாக்கின் வீலி, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர், இவரே என் பிரியமானவர், இவரே, இவரே என் பிரியமானவர், இவரே, இவரே என் பிரியமானவர். இந்த காலை வேளையிலும் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக பாஸ்டர் வினோத் ஏப்ராம் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. How many of you are glad in the house of the Lord? தேவனுடைய வீட்டில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. There is joy in the house of the Lord. தேவனுடைய வீட்டில் இருப்பது சந்தோஷமான காரியம். There is joy in the house of the Lord. தேவனுடைய வீட்டிலே சந்தோஷம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. I want everybody to smile. எல்லாம் கொஞ்சம் சிரிங்களா? Hallelujah. சில சிரிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. Hallelujah. 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 When Hannah was in the presence of the Lord, அன்னாள் தேவ சமூகத்தில் இருந்தார். the countenance of her face changed. அவளுடைய முகமானது துக்க முகம் மாறினது. The countenance of her face changed. அவளுடைய துக்க முகம் மாறினது. Hallelujah. Hallelujah. Our countenance is changed because of the நம்ம presence of முகம் Jesus. மாறணும், ஏன்னா இயேசு நம்மோட இருக்கிறார். Hallelujah. 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 I consider all of you blessed. நான் உங்களோடு கூட இருப்பதை மிக ஆசீர்வாதமாய் நான் கருதுகிறேன். I thank the Lord for pastor for giving us this opportunity to be in your midst. உங்க மத்தியில இருப்பதற்கு போதர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். I'm thankful to the leaders of this church. இந்த சபையின் எல்லா தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். And I bless every one of you in Jesus name. இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். And pastor has told me that he's going to remove that clock from there and every watch from your hands will be removed. I just joking. Okay. Now thank and praise the Lord for this wonderful morning. இந்த காலை வேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். I know the time is very limited. நமக்கு நேரம் ரொம்ப குறுகின நிலைமையில் இருக்கிறது. But we are going to move in the spirit of the Lord. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். And if you are ready, நீங்கள் ஆயத்தமாய் இருந்தால், if you are ready, நீங்கள் ஆயத்தமாய் you will இருந்தால், receive something awesome from God. இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து மிக மகத்துவமான காரியங்களை பெற்றுக்கொள்ள When you போகிறேன். come in the presence of the Lord, நீங்கள் தேவ சமூகத்தில் வரும்போது come with an attitude of receiving. ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான ஒரு தாகத்தோடு வர, Come with an attitude of receiving. ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வாருங்கள். Like what Jacob said, யாக்கோபு என்ன சொன்னார்? without you blessing me, I will not leave you. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய நான் உம்மை விட மாட்டேன். Without you blessing me, I will not leave you. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய நான் உம்மை விட மாட்டேன். That is the attitude you and I must have in the presence of the நீங்களும் Lord. நானும் அதே உணர்வோடு கூட காணப்படுவோம். That is the attitude God expects us from us. அப்படிப்பட்டதான உணர்வை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Hallelujah. 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 The Bible says whoever came into the presence of Jesus was blessed. வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Everyone who came into the presence of Jesus was blessed. இயேசுவினிடத்தில் வந்த எல்லாரும் அவர்கள் And ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். I believe when 2 or 3 are gathered in his name, அவருடைய நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே கூடுகிறார்களோ, the Bible says he is there in the midst of them. வேதம் சொல்லுகிறது அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று. Today Jesus is here in the midst of us. இந்த காலை வேளையில் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். And if Jesus is here, இயேசு நம்மோடு கூட இருந்தார், you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed. நீங்கள் Turn ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். to the person sitting next to you and shake him and say you are blessed. உங்க பக்கத்துல இருக்கிற ஆட்களை கொஞ்சம் அசைச்சு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லுங்க. I didn't tell you to shake hand. I said
shake. கையை குலுக்க சொல்லல, அவங்க தோளை பிடிச்சு நல்ல ஒரு அசைப்பு அசைச்சு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லுங்க. Hallelujah. 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 I believe you are in a season of blessing. நீங்கள் ஆசீர்வாதத்தின் காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். You are in a season, in a time such as this. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கும் காலத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். Amen. ஆமென். And just for today's very quick thoughts, let's turn our Bibles to Luke 1:45. லூக்கா 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். The Bible says in Luke 1:45, வேதம் சொல்லுகிறது லூக்கா 1:45, and blessed is she விசுவாசித்தவளே who has believed, பாக்கியவதி, that there would be a fulfillment of what has been spoken to her by the Lord. கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். The person in this passage, இந்த பகுதியில் சொல்லப்பட்டதான நபர் is none other than Mary. அது மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. This is none other than Mary. அது மரியாள் என்று சொல்லி And பார்க்கிறோம். she believed. அவள் விசுவாசித்தாள். She believed அவள் விசுவாசித்தாள். that there would be a fulfillment. அவளுடைய வாழ்க்கையில் அது அப்படியே நிறைவேறினது. That there will be a fulfillment அவளுடைய வாழ்க்கையில் அது அப்படியே நிறைவேறிற்று. of what God has spoken into her life. ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையில் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும், Because ஏனென்றால் she knew that அவள் அறிந்திருந்தாள், the one who has spoken into her life, அவளுடைய வாழ்க்கையில் சொன்னதான அதை உரைத்ததான நபர், the one who has spoken into her life, அவளுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கொடுத்ததான தேவன், she knew that அவள் யார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். the one who has spoken was not a man. அங்கே அவளோடு பேசினதான நபர் ஒரு மனுஷன் அல்ல. He is not a man who should lie. அவர் பொய் சொல்லுகிறதான தேவன் அல்ல. Nor a son of man that he should repent. அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. Because he has said it. ஏனென்றால் அவர் சொன்னார். And will he not do it? அவர் செய்ய மாட்டாரோ? Or has he spoken? அவர் எதையெல்லாம் சொன்னாரோ? And will he not make it good? அதை நன்மைக்கு எதுவாய் அவர் மாற்ற மாட்டார். To Mary it was not spoken by any human being. அங்கே மரியாளிடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை மனித வார்த்தைகள் அல்ல. Many of the times in our lives, நம்முடைய வாழ்க்கையில் अनेक நேரங்களிலே people say so many things into our lives. நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் பல வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லி இருக்கலாம். People say so many words into our lives. நம்முடைய வாழ்க்கையில் பல வார்த்தைகளை அவர்கள் சொல்லி இருக்கலாம். So many promises come into our lives. நம்முடைய வாழ்க்கையில் பல வாக்குறுதிகள் வந்திருக்கலாம். Most of the times, अनेक வேளைகளிலே people are not able to keep their words. பல நேரங்களிலே மனிதர்கள் தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை. They are not able to keep their words. அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை. And they come to you and say, அவங்க வந்து சொல்லுவாங்க, they will tell you, I'm sorry my brother. அருமையான சகோதரனே என்னை மன்னித்துக்கொள். My sister, I'm sorry. சகோதரியே என்னை மன்னித்துக்கொள். I am not able to do this promise. என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. Mary believed in the one who was not a man. அங்கே மரியாள் விசுவாசித்த நபர் ஒரு மனிதன் அல்ல. She believed in a God. அவள் தேவனை விசுவாசித்தாள். The one whom she believed. அவள் விசுவாசித்த நபர், The one whom she believed அவள் விசுவாசித்த நபர் was somebody who could not lie. அவர் பொய் சொல்ல முடியாத ஒரு Who நபர். couldn't lie. அவர் பொய் சொல்ல முடியாத She நபர். believed in a God அவர் தேவனை விசுவாசித்தார். who fulfilled every word that he spoke. ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். My dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, you and I in our lives, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பொய் we need to சொல்லுவோம். hear from God. ஆனால் நாம் தேவனிடத்திலிருந்து கேட்க வேண்டும். We need to hear from God. தேவனிடத்திலிருந்து கேட்க வேண்டும். When you look in the book of Luke, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை கவனிக்கும்போது, if you look in the first chapter, 1ஆம் அதிகாரம், we see that அதை நாம் பார்க்க முடியும். we see that the angel of the Lord, அங்கே தேவதூதன் அங்கே வந்து தோன்றுகிறதை we see பார்க்கிறோம். Gabriel coming into the life of Mary. அந்த மரியாளுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதை பார்க்கிறோம். Gabriel comes into the life of Mary காபிரியேல் அங்கே மரியாளுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதை and பார்க்கிறோம். brings about an awesome prophecy into her life. இப்பொழுது அவளுடைய வாழ்க்கையில மிக மகத்துவமான ஒரு வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். Gabriel brings a promise into her life. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம் கடந்து வருகிறது. At that point of time, அந்த சூழ்நிலையில் what was the situation of Mary? அங்கே மரியாளுடைய சூழ்நிலை என்ன? What was the condition of Mary? அந்த மரியாளுடைய நிலை என்ன? What was the promise? அங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? The promise was that she will conceive. அவளுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்னவென்றால் அவர் கர்ப்பவதியாவார்.
ஆவாள். She will conceive. அவள் கர்ப்பவதியாவாள். Her condition at that point of time was, அந்த சூழ்நிலையில் அவளுடைய நிலை என்னவென்றால், she was not married even. அவள் இன்னும் திருமணமே ஆகவில்லை. She was not married even. அவளுக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை. And when the angels came into her life, when Gabriel came into her life, அங்கே காபிரியேல் இங்கே மரியாளிடத்திலே தோன்றின போது, Mary said one thing. அப்பொழுது மரியாள் ஒன்றை சொன்னாள், I am a virgin. நான் ஒரு கன்னியா இருக்கிறேன். How can this happen into my life? இது எப்படி ஆகும்? Many of the times in yours and my life, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே when God brings a promise into our life, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை தரும்போது, when a promise is being given into our life, தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது, circumstances may not be favorable. பல நேரங்களில் சூழ்நிலைகள் சாதகமாய் இருக்காது. Circumstances may not be favorable. நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் சாதகமாய் இருக்காது. Look at the life of Abraham. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். Look at the life of Abraham. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். When God called Abraham, தேவன் ஆபிரகாமை அழைத்தபோது, when God called Abraham, தேவன் ஆபிரகாமை அழைத்தபோது, and when God gave the promise that you will have descendants as the stars in the sky, ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது, What was வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்திலே அவன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். what was the situation of Sarah? அங்கே சாராளுடைய நிலை என்ன? What was the situation of Sarah? சாராளுடைய நிலை என்ன? She was barren. அவள் ஒரு மலடி. No chance of getting a child. ஒரு பிள்ளை பிறப்பதற்கு சாத்தியமே இல்லை. No chance of getting a child. பிள்ளை பெற்றெடுப்பதற்கு சாத்தியமில்லை. Many of the times we limit ourselves. அநேக வேளைகளிலே நாம் நம்மை மட்டுப்படுத்துகிறோம். We limit ourselves. நாம் நம்மை மட்டுப்படுத்துகிறோம். We look at our circumstances. நம் வாழ்க்கையின் சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். We allow our circumstances to dictate into yours and my life. நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை ஆளுகை செய்யும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறோம். We allow these circumstances to speak into our life. நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலை நம்மை பார்த்து பேச நாம் அனுமதிக்கிறோம். But what did Mary say? ஆனால் மரியாள் என்ன சொன்னார்? She surrendered herself in the promise of God. அவள் தேவ வாக்குத்தத்தத்துக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தாள். She surrendered everything in the presence of God. தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவனுக்கு அர்ப்பணித்தாள். That is why in chapter 1 verse 37, அங்கே ஆகினாலே தான் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே it says like this: அது இப்படியாய் சொல்லுகிறது, For nothing will be impossible with God. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. For nothing is impossible with God. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Sarah's life was total barrenness. அங்கே சாராளுடைய வாழ்க்கை முழுவதும் மலட்டுத்தன்மை. Sarah was totally barren. சாராள் மலடியாய் இருந்தாள். She was barren. அவள் மலடியாய் No இருந்தாள். way to move forwards. அங்கே அவள் முன்னேற முடியவில்லை. Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Abraham decided not to look into her barrenness. அவள் ஆண்டவர் விரும்பினால் அவள் தன்னுடைய மலட்டு தன்மையை நினைக்க கூடாது என்று Abraham decided he is not going to look into Sarah's barrenness. இப்பொழுது ஆபிரகாம் சாராளுடைய அவள் மலடியாய் இருப்பதை நினைக்கவில்லை. Mary gave herself into the presence of the Lord. அங்கே மரியாள் தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தாள். She surrendered herself over there. தன் வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்தாள். She took a risky step of faith. அவள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்திலே ஒரு துணிச்சலான அடி எடுத்து வைத்தாள். She took a risky step of faith. ஒரு துணிச்சலான அடி எடுத்து வைத்தாள். If you have come yesterday night, I was talking about that. நீங்க நேற்று இரவு வந்திருந்தா நான் அதை பத்தி சொன்னேன். Mary took a risky step of faith. மரியாள் அவளுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாச துணிச்சலான செயலை எடுத்தாள். Let me tell you something this morning. இந்த காலை வேளையில் நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள You and I விரும்புகிறேன். need to take certain risky steps of faith in our life. நீங்களும் நானும் சில வேளைகளிலே விசுவாசத்திலே சில துணிச்சலான அடிகளை If எடுத்து you வைக்க. want to see the extraordinary happening, உங்கள் வாழ்க்கையில் சில அசாதாரணமான காரியங்கள் நடைபெற வேண்டும் if you want to see the extraordinary thing happening into your life, உங்கள் வாழ்க்கையில் சில அசாதாரணமான காரியங்கள் நடைபெற you will வேண்டும். need to take a risky step of faith. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சில துணிச்சலான அடி எடுத்து வைக்க The வேண்டும். circumstance around Mary was different. அங்கே மரியாளுடைய சூழ்நிலை மிக மோசமா இருந்தது. If you come into the Middle East, you will understand that. நீங்கள் அங்கே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வந்தா உங்களுக்கு தெரியும். If a virgin lady gets pregnant, யாராவது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக மாறிவிட்டால் it is a huge problem over there. அங்க ஒரு பெரிய பிரச்சனை அது. You and I know that in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே they will have to be stoned to death. அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட They வேண்டும். will have to be stoned to death. அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். If the people came to know about Mary's conception, அங்கே மரியாளுடைய அவள் கர்ப்பவதியானாள் என்பதை கேள்விப்பட்ட போது, if people had come to know about Mary's conception, இப்பொழுது மரியாள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள் என்பதை ஜனங்கள் கேள்விப்படுவார்கள் என்றால், they will stone her to death. அவளை கல்லெறிந்து கொண்டு விடுவார். Nobody will understand that it is a will of God in her life.
அவளுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன என்பது யாருக்கு தெரியாது. Nobody understands that truth. அங்கே உண்மை என்ன நடந்தது என்பது யாருக்கு தெரியாது. But Mary took a risky step of faith. ஆனால் மரியாள் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு துணிச்சலான ஒரு அடி எடுத்து வைத்தாள். She didn't allow her circumstances to dictate the promise of God. அவளுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலை அவளை ஆளுகை செய்வதற்கு வாக்குத்தத்தத்தை தடை செய்வதற்கு அவள் அனுமதிக்கவில்லை. That is why the word of God says for nothing is impossible with God. ஆகையினாலே தான் வேதம் சொல்லுகிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. For nothing is impossible with God. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. We serve an awesome God. நாம் ஆராதிக்கிறதான தேவன் மகா பயங்கரமான தேவன். We serve an awesome God. நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பயங்கரமான தேவன். Many of the times in yours and my life. உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். Many of the times in yours and my life. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில பல நேரங்கள் இப்படிப்பட்ட. Most of the times the promise of God has not been able to be fulfilled. அநேக நேரங்களில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற முடியாதது போல இருக்கலாம். Two reasons are there. ரெண்டு காரணங்கள். Impatience and compromise. பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் பொறுமையை இழந்து விடுகிறோம் அல்லது நாம் சூழ்நிலையோடு ஒத்து போகிறதான ஒரு நிலை. Impatience and compromise in our life can ruin the purpose of God for us. பொறுமை இன்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைக்கு ஒத்து போகிறதான தன்மையும் தேவ வாக்குத்தத்தத்தை இழந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது. We are like Nescafe and brew. நாம் எப்பவுமே நமக்கு நெஸ்கஃபே ப்ரூ தான் நமக்கு வேணும். Because we are like instant. நம்ம எல்லாமே இன்ஸ்டன்ட்டா. We are living in a world of all instant. நம்ம வாழ்ற உலகம் இன்ஸ்டன்ட் உலகம். Because everything we want now. எல்லாம் உடனடியா வேணும். But when you come into the things of God, ஆனா தேவ சமூகத்தில் வரும்போது there are times for instance to wait over there. ஆமென். அங்க இன்ஸ்டன்ட்டா இருந்தாலும் வெயிட் பண்ணணும். God doesn't look at our current situations. ஆண்டவர் நம்ம இப்ப இருக்க சூழ்நிலையை அவர் பார்க்க மாட்டார். He looks at us in the future. அவர் நம்முடைய எதிர்காலத்தை பார்ப்பார். He looks at us in the future. நம்முடைய எதிர்காலத்தை பார்ப்பார். He looks at you sister in the future. நம்முடைய எதிர்காலத்தை அவர் பார்க்கிறார். Mary waited patiently. அங்கே மரியாள் பொறுமையோடு காத்திருந்தார். Abraham waited patiently. அங்கே ஆபிரகாம் பொறுமையோடு That there காத்திருந்தார். will be a fulfillment of what has been spoken. அவள் வாழ்க்கையில் தேவன் சொன்னது நிறைவேறினது. There would be a fulfillment of what has been spoken. தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. 20 years back. இன்றையில இருந்து 20 வருஷத்துக்கு முன்னால. Year 1994 beginning and year 1993 end, I can never forget it in my life. 94 95 என் வாழ்க்கையில 93 end and 94. 93 94 என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. 1993 December. 1993 டிசம்பர். I was working in Mangalore. நான் மேங்களூர்ல வேலை செய்து கொண்டிருந்தேன். I was working as a head of the department. அந்த மேங்களூர்ல நான் ஒரு அதனுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டா இருந்தேன். I was working in a hospital over there. அங்கே ஒரு ஹாஸ்பிடல்ல நான் வேலை செய்தேன். Before I start, anybody in the medical field over here? யாராவது மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இருக்கீங்களா? Wonderful. Thank you, sister. I was working as a head of the department in a hospital in Mangalore. மேங்களூர்ல ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டாக ஒரு ஹாஸ்பிடல்ல வேலை செய்தேன். It was during Christmas time. அந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல I was the only believer in the department. அந்த டிபார்ட்மென்ட்ல நான் ஒரு ஆள் தான் விசுவாசி. I have 3 other staff in my department. என்னுடைய டிபார்ட்மென்ட்ல இன்னும் 3 ஸ்டாஃப் உண்டு. They are all Catholics. அவங்க கேத்தலிக்ஸ். So they want to spend time with their family. அவங்க குடும்பத்தோட நேர செலவழிக்கிறதுக்கு I was the விரும்புறாங்க. only bachelor in that department. அந்த டிபார்ட்மென்ட்ல நான் ஒருவன் தான் திருமணம் ஆகாதவன். So I told them, நான் உங்களை பார்த்து சொன்னேன், for Christmas day, கிறிஸ்மஸ் நாட்கள்ல we couldn't shut down the department. நம்ம அந்த ஹாஸ்பிடல்ல மூட முடியாது. So somebody has to be working in the department. அந்த டிபார்ட்மென்ட்ல யாராவது ஒருத்தர் வேலை செய்யணும். So I told them that you take leave on the day of Christmas. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்க எல்லாம் லீவ் எடுத்துடுங்கன்னு And you சொன்னேன். spend time with your family. உங்க ஃபேமிலியோட நீங்க நேரம் But செலவழிங்க. I will take my leave earlier. நான் கொஞ்சம் முந்தி லீவ் எடுத்துக்கிறேன். And I will go to Coimbatore. நான் கோயம்புத்தூர் போவேன். And after my leave on 25th morning I will be there in the department. 25ஆம் தேதி காலையில சரியா நான் இங்க திரும்ப மேங்களூருக்கு வந்துருவேன்னு சொன்னேன். So 21st or 22nd, I don't remember the date, I came into Coimbatore. 21 22 நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன். There was a wedding which we had to attend in Cochin. கொச்சின்ல ஒரு திருமணத்துக்கு நாங்கள் போக வேண்டியது இருந்தது. So I took my father and my mother, they are here. எங்க அப்பா அம்மா அங்க இருக்கறாங்க. I took them and we went in our car to Cochin. கொச்சினுக்கு நாங்க கார்ல போனோம். The wedding was over and the next day we came back. அங்க திருமணம் முடிந்து நாங்கள் இங்கே திரும்பி வந்தோம். On our return journey, நாங்க திரும்பி வரும்போது I was driving. நான் கார் டிரைவ் பண்ணும்போது As I was driving, suddenly my vision started to fail. அங்கே அப்படியே காரை டிரைவ் பண்ணிட்டு வரும்போது எனக்கு கண்ணே தெரியாம போயிடுச்சு. It was a floating vision that I was having at that point of time. அப்பொழுது எனக்கு ஏதோ மங்கலா ஏதோ தெரிந்து கொண்டிருந்தது. And I was feeling very odd.
எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. So I told my father to drive for some time, and I just went back and then I slept for எங்க some time. அப்பாட்ட காரை நீங்க ஓட்டுங்க, நான் கொஞ்ச நேரம் பின்னால ரெஸ்ட் எடுக்கிறேன்னு பின்னால போய் படுத்துக்கொண்டேன். I thought that maybe it was because of the lack of sleep in the past days. நான் கடந்த நாட்கள்ல தூங்காதனால உள்ள பிரச்சனைன்னு சொல்லி நான் நினைச்சேன். After 1 hour I again started to drive. ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப நான் கார் டிரைவ் பண்ண And ஆரம்பிச்சேன். then after some time the same thing started to come back. திரும்ப அதே விதமான காரியங்கள் என் வாழ்க்கையில் And வந்தது. we came back to Coimbatore. கோயம்புத்தூர் திரும்ப But வந்தேன். I knew that it was something that was very odd in my life. என் வாழ்க்கையில ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சு. And on the 23rd morning 23ஆம் தேதி காலையில I went and saw one of our known doctors over here. இங்கே எங்களுக்கு அறிமுகமான ஒரு டாக்டர் இடத்துல போனோம். She is a well-known family friend of ours. எங்களுடைய குடும்பத்துக்கு மிக நெருக்கமான ஒரு She நண்பர். works as the head of the Department of Medicine at PSG College. பிஎஸ்சி காலேஜில் அவர்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டாக இருக்கிறார்கள். And I went and met her. அவர்களை போய் நான் சந்தித்தேன். And she said that no, I need to do some blood tests. ஒரு ஏதாவது இரத்த பரிசோதனை பண்ணணும்னு சொன்னாங்க. Your things seem to be very strange. எனக்கு காரியெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. So she told me that you'll need to spend about a few days over here. இங்க சில நாட்கள் இங்க தங்கி இருக்கணும்னு சொன்னாங்க. Those days you will not get a blood test that easily fast. அந்த நாட்கள்ல ரொம்ப பிளட் டெஸ்ட் ரொம்ப குடிதமா நம்ம வாங்க முடியாது. She had asked for a lot of tests. நிறைய டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. It will take about 2 days time for the test to come in. எல்லா டெஸ்ட் எல்லாம் முடியறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. I told her I need to go back on the 24th. 24ஆம் தேதி நான் கண்டிப்பா போய் ஆகணும். Because I already gave my word. என்னுடைய வார்த்தை ஏற்கனவே நாங்க சொல்லிட்டு வந்திருக்கிறேன். So what she did was, அவங்க செய்த காரியம் என்னன்னா, she told next day you come in the afternoon. நாளைக்கு மத்தியானம் நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. On 24th, so that I will call the lab and find out if there is anything. 24ஆம் தேதி நான் லேபுக்கு கூப்பிட்டு என்னங்கற தகவலை நான் பெற்று தருகிறேன் என்று சொன்னாங்க. So I சொன்னாங்க. went there, and before I went there she called the lab and she got all the tests and she wrote it on a piece of paper. அங்கே அவர்கள் லேபுக்கு ஃபோன் பண்ணி எல்லா தகவல்களையும் அவர்கள் எழுதி வைத்திருந்தாங்க. And when I went and met her, she was silent for some time. அங்கே என்ன பார்த்த உடனே ரொம்ப நேரம் அவங்க அமைதியா இருந்தாங்க. And then suddenly she said to me, அவங்க திடீரென என்ன பார்த்து சொன்னாங்க, you are suffering from, நீங்க இந்த விதமான வியாதியினால, you are suffering from insulin dependent diabetes mellitus. நீங்கள் இன்சுலினை எடுக்கக்கூடியதான சர்க்கரை நோயினால It பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். is a particular form of diabetes where your pancreas is affected. உங்களுடைய pancreas அது உங்களுடைய கல்லீரலானது அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க. I came to know the Lord when I was age 17. 17 வயதிலே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். When I received this diagnosis over my life, I was age 23. 23வது வயதிலே இப்படிப்பட்டதான வியாதி உண்டு என்பதை நான் கண்டுபிடித்தேன். And she told me one thing. அவங்க ஒன்னு சொன்னாங்க. She didn't talk too much. நிறைய என்கிட்ட பேசல. Because she knew that I knew everything very well. எனக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்தனால எனக்கு எல்லாம் தெரியும்னு அவங்களுக்கும் தெரியும். And she said one thing. ஒன்னு எனக்கு சொன்னாங்க. You start from tomorrow insulin. நாளையில இருந்து இந்த இன்சுலின் நீங்க You ஆரம்பிங்க. start twice daily. தினமும் 2 முறை போடணும். And for your life you need it. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இத போடணும். I'm sorry. நான் இதுக்காக வருத்தப்படுறேன் அப்படினாங்க. I just smiled and I just she started to joke, but I knew that it was serious over my life. அவங்க ஏதோ ஜோக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா என் வாழ்க்கையில அது எவ்வளவு துயரமானதுன்னு எனக்கு தெரியும். If you ask some of our medical this sister, she will tell you how serious it is. அது எவ்வளவு மோசமானது என்று இந்த சகோதரிட்ட கேட்டா சொல்வாங்க. With that diagnosis that night I didn't get my train berth to Mangalore. அன்னைக்கு இரவுல இந்த berth எனக்கு கிடைக்கல. I was in the general compartment. நான் ஜெனரல் கம்பார்ட்மென்ட்ல தான் ஏறினேன். I somehow found a place to sit there. எப்படியோ ஒரு இடம் எனக்கு கிடைச்சது. I was totally broken inside. என் வாழ்க்கையில அப்படியே உடைஞ்சு போனேன். All the medical textbooks reading about insulin dependent diabetes went before me. நான் படிச்சதான இன்சுலின் ரிலேட்டடான புத்தகத்துல உள்ள தகவல்லாம் என் கண் முன்னால அப்படி படமா வந்துச்சு. I knew very well that not more than 10 years. 10 வருஷத்துக்கு மேல இது ஓடாது அப்படின்னு எனக்கு. I knew very well that not more than 10 years I will be finished and gone. 10 வருஷத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கை முடிஞ்சிரும் நான் நினைச்சேன். I knew that very well. எனக்கு இது நல்லா தெரியும். I started to break down inside. நான் அப்படியே அமைதியா உள்ளத்துல உடைஞ்சு போனேன். The compartment was filled. அங்கே அந்த கம்பார்ட்மெண்ட் முழுவதும் ஆட்கள் இருந்தாங்க. I was age 23 at that time. 23 வயது தான் எனக்கு. And I pulled out my towel from my bag. என் பேக்ல இருந்து ஒரு டவலை எடுத்து. I didn't want to cry in front of the people. எல்லார் முன்னாலயும் அழ எனக்கு விருப்பம் இல்லை. I just covered my face with a towel. என் முகத்தை மூடிக்கொண்டு நான் அழுதேன். I put my face down. அங்கே முகத்துல அந்த டவல்ல வச்சு. I started to cry.
என் வாழ்க்கையில் அழுதுட்டே இருந்தேன். I started to cry. நான் அழுது கொண்டே இருந்தேன். I did not know what to do. எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. I knew that medical science couldn't do anything for me. மருத்துவ துறை எனக்கு எதுவும் செய்ய முடியாது என்பதை நான் Everything seemed to come to a stop. எல்லாமே எனக்கு வாழ்க்கை முடிஞ்சது போல இருந்தது. I started to ask the Lord, why Lord this diagnosis into my life? ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்டதான காரியம் என் வாழ்க்கையில கண்டுபிடிச்சேன்? I was so depressed within me. நான் மிகவும் சோர்ந்து போனேன். I was asking the Lord continuously, why Lord? நான் பல நாட்களா ஏன் ஆண்டவரை கேட்டுக்கொண்டேன். I went and resumed my work. அங்கே திரும்பியும் என் வேலையில ஜாயின் பண்ணேன். Those days it was beef insulin that you had to inject. அந்த நாட்கள்ல அந்த மாட்டுக்கு போற அந்த ஊசியின் மூலமா தான் அந்த மருந்தை ஏத்துவாங்க. It's beef insulin that you have to inject. அங்கே அந்த மாட்டுடைய இன்சுலின் அதை தான் வந்து ஊசியில போடுவாங்க. So when you have to inject it using a 19 gauge needle. அங்க அந்த நீடிலே ரொம்ப பயங்கரமா இருக்கும். It's a thick needle. அது ஒரு ரொம்ப தடியான ஒரு ஊசி. I was age 23. I was so ashamed to go and ask one of the nurses to inject into me. அங்க 23 வயசு தான் ஆச்சு. நர்சஸ்ட்ட போய் இந்த ஊசியை போடுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கும். So I used to go early into the department. நான் காலையிலே டிபார்ட்மென்ட்க்கு போவேன். Half an hour before the department opens. அரை மணி நேரத்துக்கு முன்னால அந்த டிபார்ட்மென்ட் I'll take the injection. அந்த ஊசி எடுப்பேன். I'll keep it on my thigh. என்னோட தொடையில வைப்பேன். And I'll shake my hand. என் கையை அசைத்து கொண்டு slowly the needle will somehow enter. எப்படியோ அந்த ஊசி உள்ள இறங்கும். I'll bite my teeth. பல நேரம் அந்த ஊசி என் தொடையை பிச்சு இருக்கிறது. And I'll push it inside. அத நான் உள்ள செலுத்தி இருக்கிறேன். And inject it. ஒவ்வொரு நாளும் இப்படிதான் ஊசி போட்டுட்டு இருந்தேன். By afternoon. மத்தியானம் இருக்கும். And it'll start to swell. அது என் தொடையெல்லாம் தடிக்க ஆரம்பிச்சிடும். If somebody comes and touches my thigh, யாராவது என் தொடையை வந்து தொட்டா it will be the most painful thing for me. அதுதான் என் வாழ்க்கையில ரொம்ப வேதனையான ஒரு அனுபவமா இருக்கும். For 1994 January, 1994 ஜனவரி 1 month passed by. ஒரு மாசம் கடந்தது. I was in a very depressed state. நான் மிகவும் சோர்ந்து போன நிலைமையில I was asking the Lord, why Lord this diagnosis into my life? நான் தேவனிடத்துல கேட்டேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட வியாதி எனக்கு? How will I move forwards in life? என் வாழ்க்கையில நான் எப்படி முன்னேறுவேன்? And that day I decided I need to do something about it. இத குறித்து நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி நான் நினைத்தேன். I could have injected a few more units and I would have been dead and gone. நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா செலுத்தினா நான் செத்து போவேன். I was injecting about 5 or 7 units at that time. அந்த நாட்கள்ல 5ல இருந்து 7 யூனிட் வரை நான் செலுத்தினேன். And I didn't have the guts to inject more. அதுக்கு மேல அதிகமா செலுத்துறதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. Because I knew that I will be committing suicide. நான் சாக போறேன், தற்கொலை பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். And I knew that if I commit suicide I will not go to heaven. நான் தற்கொலை பண்ணா நரகத்துக்கு போவேன், பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். So I didn't have the courage for that. அதுக்குரிய தைரியம் எனக்கு இல்ல. But you know the devil always brings new ideas. எப்பவுமே சாத்தான் புது காரியங்களை ஐடியாஸ I கொடுப்பான். had a brand new bike at that time. அந்த நாட்கள்ல எனக்கு ஒரு புது பைக் இருந்துச்சு. So I decided I'll go in my bike on the NH 17 I think, Kerala to Bombay highway. அங்கே கேரளாவில இருந்து பாம்பே போறதான NH 17 அந்த தேசிய நெடுஞ்சாலையில நான் போனேன். I finished my work at 5 o'clock in the evening in the hospital. 5 மணிக்கு என் வேலையை முடிச்சேன். I was supposed to go to some other clinic for my private practice. என்னுடைய அதற்கு பின்பதாக சில பிரைவேட் கிளினிக்ல போய் நான் பிராக்டீஸ் பண்ணோம். I decided not to go into any of them and told them I'm not coming today. அன்றைக்கு நான் வர மாட்டேன் என்று அவர்களுக்கு சொல்லிவிட்டேன். I thought that I will go on the national highway at high speed. அந்த நேஷனல் ஹைவேல மிக வேகமாய் போக வேண்டும் என்று நினைத்தேன். At that time my bike was tuned that I could easily reach up to 120 130 kilometers per hour. 120 130 போகக்கூடிய அளவுல நான் டியூன் பண்ணி வச்சிருந்தேன். So I decided okay, even if I die on the road it will be an accident. நான் அப்படி ரோட்ல போய் விபத்து ஏற்பட்டாலும் அது ஒரு விபத்தாக கருதப்படும். And it's only me who will not be there. நான் மட்டும் அங்க இருக்க மாட்டேன், அவ்வளவுதானே. My parents won't have any more trouble after this. அதுக்கப்புறம் என்னுடைய பெற்றோருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு There are நினைக்கிறேன். 2 other children for them also. அவர்களுக்கு இன்னும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. Maybe 1 or 2 months they will cry. ஒரு 2 மாசம் வேணா அவங்க அழுவாங்க. After that everything will be gone. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்க மறந்துடுவாங்க. That is the solution which devil gives into our lives. அப்படிதான் சாத்தான் என் மனசுல எனக்கு ஒரு யோசனை கொடுத்தான். So I took my bike and I went. நான் என் பைக் எடுத்தேன். It is one of the most peak times. அது ரொம்ப டிராபிக் அதிகமா இருக்கிற நேரம்.
there's a time in the national highway to Bombay that most of the trucks will be going. அப்பதான் ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய அங்க பாம்பே நோக்கி போகும். They all use cruise control in the truck. அங்க You don't have cruise control. You have cruise control in your cars? Okay. Those days, 20 years back, they had cruise control in the trucks. You know what does cruise control means? You know, that is a device that is used to control the accelerator of your vehicle, so you don't have to press the accelerator. அங்கே அந்த ஆக்சிலேட்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஒரு டிவைஸ் இருக்கு. நீங்க காலை வச்சு அதை அமுக்க வேண்டிய எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே அது ரைஸ் That ஆகும். comes in the new cars now. இப்ப இருக்கிற புது கார்கள்ல அது வருது. In the olden day trucks, அன்னைக்கு அந்த கடந்த கால அந்த ட்ரக்ல they will take a milestone from the road அவங்க ஒரு கல்லை எடுப்பாங்க and keep it on the accelerator. கல்லை எடுத்து அந்த ஆக்சிலேட்டர்ல வச்சிருவாங்க. Because he has to drive all the way to Bombay. ஏன்னா பாம்பே வரைக்கும் அவங்க போகணும். If anybody comes, he doesn't stop over there. அங்க யாராவது குறுக்க வந்து அங்க நிறுத்தவே மாட்டாங்க. You are only a papadam there. அங்க அப்பளம் மாதிரி நொறுங்கிடுவேன். So I knew all of this very well. இந்த ட்ரக் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். So I went on the highway. அந்த ஹைவேல வேகமா போனேன். I reached the top speed. அங்க மிக வேகமாய் போனேன். I was going towards Thalapadi, that's the border of Kerala. அந்த கேரளாவுடைய பார்டர் தலப்பாடியை நோக்கி வேகமா போய் I was going at top speed. நான் ரொம்ப வேகமா போனேன். Not a single fly was there on the road. அந்த ரோட்ல ஒரு ஈ கூட அன்னைக்கு வரல. It was so amazing. அது ரொம்ப ஆச்சரியமா I இருந்துச்சு. was shocked. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி I ஆயிடுச்சு. went up to Thalapadi and I took a turn. அங்க தலப்பாடிக்கு போயிட்டு திரும்ப வந்தேன். I knew that so many buses would have left Mangalore. நிறைய பஸ் பெங்களூர்ல இருந்து இப்ப புறப்பட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். So I thought that one of those buses will hit me down. அந்த ஏதாவது ஒரு பஸ்ல மோதி நான் செத்துறணும்னு நினைச்சேன். I was again speeding very high speed. திரும்ப வேகமா போனேன். Not a single fly on the road. திரும்ப ஒரு ஈ கூட இல்லை. I knew that in my life. என் வாழ்க்கையில என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். And I straight went to my room. நான் என் ரூமுக்கு போனேன். I fell down on my knees. முழங்கால் படியிட்டேன். And I cried before the Lord. ஆண்டவருக்கு முன்பாக அழ I ஆரம்பித்தேன். broke down in the presence of the Lord. தேவ பிரசன்னத்தில் அழ ஆரம்பித்தேன். I started to cry in the presence of the Lord. தேவ பிரசன்னத்தில் அழ ஆரம்பித்தேன். And he started to strengthen into my life. ஆண்டவர் என் வாழ்க்கையை பலப்படுத்த And one ஆரம்பித்தார். thing he spoke over my life. ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒன்ன சொன்னார். I will keep you. நான் உன்னை பாதுகாப்பேன். I will sustain you. நான் உன்னை பாதுகாப்பேன். I will see you through this. நான் இந்த சூழ்நிலையில் உன்னோடு கூட இருப்பேன். It gave me a huge strength into my life. அவர் என் வாழ்க்கையின் பலனாய் இருந்தார். It was not the words of any human being. அது மனித வார்த்தைகள் அல்ல. It was not the words of any human being. அது மனித வார்த்தைகள் அல்ல. It was the word from the presence of God. அது தேவ பிரசன்னத்திலிருந்து I வந்த still வார்த்தை. remember those words so clearly. ஆண்டவர் என்னோடு பேசின அந்த வார்த்தை இன்னும் நினைவுகூர்கிறேன். From the next day onwards, அடுத்த நாள்ல இருந்து all my injections became so joyful. அங்கே அடுத்த நாள்ல இருந்து அந்த இன்ஜெக்ஷன்லாம் எனக்கு சந்தோஷமா மாறிடுச்சு. All that worry in my life went away. என் வாழ்க்கையில இருந்து கவலை எல்லாம் மாறிடுச்சு. All that fears went away. என் வாழ்க்கையில இருந்த கவலை எல்லாம் A new மாறிடுச்சு. joy came into my life. ஒரு புதிய சந்தோஷம் But my வந்துச்சு. circumstances never changed. ஆனா என் சூழ்நிலை மாறல, அப்படிதான் இருந்துச்சு. My circumstances never changed. என் வாழ்க்கையில இருந்த சூழ்நிலை மாறல, I இன்னும் received அப்படிதான் that இருந்துச்சு. promise of God into my life. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாதது போல இருந்தது. I received the promise of God into my life. ஆண்டவர் என் வாழ்க்கையில் தந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டேன். And by the time it came up to 2013, 2013 வரைக்கும் December 19, டிசம்பர் 19ஆம் தேதி when it came to December 19, I was taking X amount of insulin. இப்பொழுது நான் இன்னும் நிறைய இன்சுலின் எடுக்க வேண்டியிருந்துச்சு. How much of insulin have you injected into patients in your life? உங்க வாழ்க்கையில எவ்வளவு Listen to this very carefully. 40 units maximum is what sister has seen. அங்க 40 யூனிட் தான் மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு இன்சுலின் கொடுக்க முடியும். December 19, அந்த டிசம்பர் 19ஆம் what தேதி I started with 5 units 20 years back, 20 வருஷத்துக்கு முன்னால 5 யூனிட்டோட ஆரம்பிச்சமே. I reached 300 units. அப்போ அன்னைக்கு 19ஆம் தேதி 300 யூனிட்ஸ். One MSc nursing sister in my church, when she was listening to this testimony, one MSc nursing sister who was there in my church, who was listening to this testimony, MSc nursing படிக்கிறதான ஒரு சகோதரி நர்ஸ் அவர்கள் இந்த சாட்சியை கேட்டபோது she was shocked. அவள் பெரிய She said, அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாள். my life and career I have seen maximum 65 units. என் வாழ்க்கையில 65 யூனிட்டுக்கு மேல நான் கேள்விப்பட்டதே இல்ல. 3 days time they have died.
அப்படி கொடுத்தா 3 நாள்ல செத்து போவாங்கன்னு சொன்னேன். But I was living with 300 units insulin. ஆனா 300 யூனிட் இன்சுலினோட நான் உயிரோட வாழ்ந்தேன். We serve a God of impossibilities. ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன், அவரால் கூடாத காரியம் உண்டு. No, it's not finished. Now listen to this. இப்ப கவனிங்க. What I thought that in 10 years time my life would be finished and gone. 10 வருஷத்துல என் வாழ்க்கை முடியும்னு நினைச்சேன். In 2013 July, 2013 ஜூலைல we were given a free head to toe medical examination. தலையில இருந்து கால் வரைக்கும் முழுவதும் ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்தேன். The doctors who examined me, என்ன பரிசோதித்த டாக்டர், they were amazed. அவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. They were amazed. அவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. Nothing has happened to any of your body organ systems. உங்க சரீரத்துல இருக்கிற எந்த பாடி ஆர்கனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. It is an amazing thing for 20 years if you could live like this. 20 வருஷமாக இப்படி நடந்திருக்கிறது. If I remembered, நான் நினைவு கூறுகிறேன். I remembered the promise what God gave. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை I will நினைவு. keep you. நான் உன்னை I will பாதுகாப்பேன். sustain you. நான் உன்னை நடத்துவேன். I will lead you. நான் உன்னை வழி My dear நடத்துவேன். brothers and sisters, அருமையான சகோதரரே you and சகோதரி, I serve a God of impossibilities. நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. My life is a huge testimony for that. என் வாழ்க்கை ஒரு அற்புதமான சாட்சி. December 19, டிசம்பர் 19ஆம் தேதி I was asked to meet a particular doctor ஒரு குறிப்பிட்ட டாக்டர் சந்திக்க நான் who is an அழைக்கப்பட்டேன். expert in weight loss. அங்க வெயிட் குறைக்கிறதான ஒரு டாக்டர் சந்திக்க போறேன். She's trained in the US. அவர் அமெரிக்க தேசத்துல பயிற்சி She பெற்றவர். worked in the US. அங்கே அமெரிக்காவில் வேலை செய்தவர்கள். She is a very senior person. அவர் ரொம்ப ஒரு மூத்த அனுபவம் உள்ளவர். And I was asked to meet her அவளை சந்திக்கும்படியாக நான் for அழைக்கப்பட்டேன். my weight problem. என்னுடைய அதிக வெயிட்டுக்காக. I was weighing 116 kilos. நான் 116 கிலோ இருந்தேன். I was weighing 116 kilos. 116 கிலோ இருந்தேன். And I went and met her. அங்கே போய் அவர்களை சந்தித்தேன். She prescribed a test of I think 1.5 lakh rupees worth of blood tests. அங்கே 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளதான டெஸ்ட் எல்லாம் நான் பண்ண வேண்டியிருந்துச்சு. And she saw all my results. எல்லா ரிசல்ட்டையும் அவங்க பார்த்தாங்க. Again she was amazed. அவங்க திரும்பியும் ஆச்சரியப்பட்டாங்க. And she said one thing. அவங்க என்ன சொன்னாங்க? I'm going to start an experiment on you. உங்க வாழ்க்கையில உங்களை பரிசோதனை பொருளா வைக்க போறேன். I'm going to start an experiment on you. உங்க சரீரத்தை வச்சு நான் சில எக்ஸ்பெரிமென்ட் பண்ண போறேன். There is a new weight loss drug that has come in. இப்பொழுது எடை குறைறதுக்காக சில மருந்து வந்திருக்கு. I'm going to inject it onto you. அத உங்க சரீரத்துல செலுத்த போறேன். And let's see how it is working. அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம்னு சொன்னாங்க. It was all an experiment that started. எல்லா பயிற்சியும் என் சரீரத்துல ஆரம்பிச்சாங்க. It was just started as an experiment. வெறும் பரிசோதனையாக இதை ஆரம்பித்தார். A month went by. A month went by. ஒரு மாசம் கழித்து. 2 months went by. 2 மாசம் கழித்து. You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? What I was injecting 300 units of insulin. 300 யூனிட் இன்சுலின் எடுத்துக்கொண்டிருந்த நான். On the first week of March. மார்ச் 1ஆம் தேதி. It came to 0. It came to 0 units. அது 0 யூனிட்டாக மாறின. It came to 0 units. 0 யூனிட்டாக மாறின. 20 years back when they said my pancreas is dead and gone. அங்கே 20 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க இந்த pancreas அது செயலிழந்து விட்டது என்று சொன்னாங்க. When they said that my pancreas is dead and gone. அவனுடைய pancreas முழுது செத்து விட்டது என்று சொன்னதான அதே in April mid of April. ஏப்ரல் மத்திய பகுதியிலே I went through a major pancreatic evaluation. அங்கே இப்பொழுது நான் திரும்ப அந்த pancreas எப்படி இருக்கிறது என்று பரிசோதித்து பார்த்தேன். When we went for a pancreatic evaluation. அப்படிப்பட்டதான அந்த pancreas அந்த டெஸ்டுக்கு போனதான வேளையில I had an appointment with this American doctor that day afternoon. அன்னைக்கு மத்தியானம் அந்த அமெரிக்க டாக்டரோட எனக்கு அப்பாயின்மென்ட் இருந்துச்சு. And the results came in just before the appointment. அந்த அப்பாயின்மென்ட்க்கு முன்னால ஒரு ரிசல்ட் வந்தது. My secretary ran and brought the results and I was sitting in my car. அங்கே நான் கார்ல உட்கார்ந்திருந்தேன். என் செக்ரட்டரி போய் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்தாங்க. And I just opened the results in my car. அந்த ரிசல்ட்டை கார்ல இருந்தே ஓபன் பண்ணி பார்த்தேன். And I started to cry. நான் அழ ஆரம்பித்தேன். This was not a cry of fear. அது பயத்தின் அழுகை அல்ல. It was a cry of joy. அது சந்தோஷத்தின் My pancreas was working normally. என்னுடைய pancreas எல்லாம் ரொம்ப சாதாரணமாக இந்த கல்லீரல். Pastors are witness to that. I sent him the report. I sent him by email the report. பாஸ்டர்களுக்கு இமெயில் மூலமாக அந்த ரிப்போர்ட்டை அனுப்பி கொடுத்தேன். He is a witness to that. அவர்கள் சாட்சியா இருக்கிறார்கள். What God had promised. ஆண்டவர் என் வாழ்க்கையில் வாக்கு பண்ணார். He is a God who fulfills it. அவர் அதை நிறைவேற்றுவார். When I saw this doctor.
அந்த டாக்டரை பார்த்தேன். She was completely shocked. அந்த டாக்டர் அவர்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. The testimony what she said was like this. அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா, I worked in the United States in one of the top most hospitals called as Cleveland Clinics. அங்கே அமெரிக்காவிலே கிளீவ்லண்ட் கிளினிக் என்கிறதான மிக பிரபலமான ஆஸ்பத்திரியில நான் வேலை பார்த்தேன். I studied in Cleveland. I studied in Cleveland, that doctor. கிளீவ்லண்ட் என்கிறதான அந்த ஹாஸ்பிடல்ல நான் படித்தேன் என்று சொன்னார். And she said one thing. அவர் ஒன்று சொன்னாங்க, In my life, என் வாழ்க்கையில if anybody has taken insulin for more than 5 years, 5 வருஷம் யாராவது இன்சுலின் எடுத்தா they will never come out of insulin. அவர்கள் அந்த இன்சுலின்ல இருந்து வெளியே வர You முடியாது. are the first human being I'm ever seeing. நான் உலகத்துல ஒரே ஒரு ஆள் அதிசய பிறவியா உங்களை பார்க்கிறேன். 20 years of insulin usage. 20 வருஷமா இன்சுலின் நீங்க உபயோகப்படுத்திய You are the first person to come out of it totally. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து முற்றிலும் பூரண சுகமாகி வந்ததான ஒரு நபர் நீங்க ஒரு ஆள் தான் அப்படினா. Hallelujah. 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 Listen to this carefully. இது நல்ல கவனமா கவனிங்க. Listen to this carefully. நான் சொல்றேன் When நல்ல doctors make a diagnosis against your life, உங்க வாழ்க்கையில டாக்டர்ஸ் உங்களுக்கு எதிரான அறிக்கைகளை கொடுக்கலாம். don't run away. அதை பார்த்து பயந்து ஓடாதீங்க. Don't run away. நீங்க பயந்து ஓடாதீங்க. Instead go into the presence of the Lord. தேவ சமூகத்துக்கு போங்க. Get the promise from God. ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை Get the பெற்று promise from God. ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை He is a பெற்றுக்கொள்ளுங்கள். God who will sustain you. அவர் உங்களை பாதுகாப்பார். At the right time he will deliver you. சரியான நேரத்தில் ஏற்ற வேளையில உங்களை சுகமாக்குவார். And he told me some things. அவர் சில காரியங்களை என்கிட்ட The சொன்னார். Lord spoke into my life. ஆண்டவர் என் வாழ்க்கையில சில Gave me காரியங்களை a clear vision about the ministry. என் ஊழியத்தை குறித்ததான திட்டமான He தரிசனங்களை gave me a clear direction about the ministry. என் ஊழியத்தை குறித்த திட்டவட்டமான சில காரியங்களை உணர்த்தினார். That's why yesterday I shared this testimony. நான் இந்த சாட்சியை நான் சொல்லுவேன்னு சொல்லி சொன்னேன். I told you that. நான் அதை சொன்னேன். I told you that I have never even gone off the church except for 6 days when I had chicken pox. எனக்கு சிக்கன் பாக்ஸ் இருந்ததான 6 நாள் தவிர மீதி நாட்கள் ஆராதனைக்கு போகாம இருந்ததே இல்லை. I have been in the presence of the Lord. I have all the boldness to testify this. இன்னைக்கு தேவ சமூகத்துல இருந்து தைரியமா நான் சொல்றேன், நான் தேவ சமூகத்தை ஒரு நாள் அலட்சியம் பண்ணதில்லை. Not a single day in the presence of the Lord for the last 15 years. 15 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட ஆலயத்துக்கு போகாம இருந்ததே In இல்லை. spite of whatever has happened into my life, என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் I serve the Lord with joy. நான் ஆண்டவரை சந்தோஷமா My ஆராதித்தேன். dear brothers and அருமையான sisters, சகோதர my சகோதரி, dear brothers and அருமையான sisters, சகோதர சகோதரர், your problems cannot dictate the promise of God in your life. உங்களுடைய பிரச்சனைகள் தேவ வாக்குத்தத்தத்தை தடை செய்ய முடியாது. Your problems cannot dictate the promise of God in your life. உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனை தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தடை செய்ய முடியாது. Do not limit yourself. நீங்கள் உங்களுக்காக வாழாதீர்கள். Do not limit yourself. உங்களை மட்டுப்படுத்தாதீர்கள். Do not limit yourself. உங்கள் வாழ்க்கையை You மட்டுப்படுத்தாதீர்கள். and I serve a God of impossibilities. நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான தேவன் அசாதாரணமான தேவன். I am a witness for that. அதற்கு நான் சாட்சி. I am a witness for that. நான் அதற்கு சாட்சியா Of இருக்கிறேன். what God can do through people's lives. தேவன் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு நான் சாட்சியா He இருக்கிறேன். is an awesome God. நாம் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமான He is வல்லமையுள்ள an தேவன். awesome God. அவர் மகா பிரம்மாண்டமான தேவன். Mary believed there would be a fulfillment of the promise of God. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். Mary believed that there would be a fulfillment in the spoken word of God. மரியாள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தால் அது அப்படியே நிறைவேறிற்று. She knew that if this God has spoken into my life, he is a God who will fulfill it. இந்த தேவன் என் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தால் நிச்சயம் அதை My dear நிறைவேற்றுவார். brothers and sisters, அருமையான சகோதர do not சகோதரி, be impatient in your life. உங்க வாழ்க்கையில பொறுமை இழந்து Do போகாதீங்க. not be impatient in your life. உங்க வாழ்க்கையில பொறுமை இழந்து Do போகாதீங்க. not be impatient in your life. பொறுமை இழந்து போகாதீங்க. Do not be impatient in your பொறுமை life. இழந்து போகாதீங்க. If you wait in the presence of the Lord, தேவ பிரசன்னத்தில் காத்திருந்தால் I am a witness against all medical books. எல்லா மருத்துவ புஸ்தகங்களுக்கும் எதிராக ஆண்டவரின் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார். He is an awesome God. நான் ஆராதிக்கிறதான I am a தேவன் living சர்வ testimony வல்லமை. of what you are seeing. நான் நீங்கள் பார்க்கிற ஒரு உயிருள்ள சாட்சி. I lost close to 23 kilos or 24 kilos so far. இப்போ சில நாட்களுக்குள்ள 23 கிலோ குறைஞ்சிருக்கிறேன். In just 6 months. 6 மாசத்துக்குள்ள. Before my life, I have
tried everything to lose weight, nothing has worked. அதுக்கு முன்னால எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கிறேன், 1 கிலோ கூட குறையல. So many doctors looking at my life, they tried the same thing but nothing worked in their life. நிறைய டாக்டர் என்ன பார்த்து பல காரியங்களை சொல்லியிருக்காங்க, ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகல. They tried the same method to reduce their own body weight. அவங்க எப்படி weight ரெடியூஸ் பண்றதுக்கு அவங்க உபயோகித்த எல்லா முறையும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. No, they tried to use the same methods that I'm trying to reduce my weight. நான் என்னுடைய சரீரத்துல நான் ரெடியூஸ் பண்றதுக்காக உபயோகப்படுத்த அதே மெத்தட அவங்களும் உபயோகப்படுத்தி பார்த்தாங்க. Nobody it worked. அது அவங்களுக்கு வேலை செய்யல. Nobody it worked. அவங்களுக்கு வேலை செய்யல. You know why? ஏன் தெரியுமா? If God has a plan for your life, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டம் He வச்சிருக்கார். will surely do it for you. அவர் நிச்சயமா அதை He will நிறைவேற்றி surely do it for முடிப்பார். you. அவர் நிச்சயமா நிறைவேற்றி He will surely do it முடிப்பார். for அவர் you. நிச்சயமா உங்க வாழ்க்கையில He is an நிறைவேற்றுவார். awesome God. He is அவர் an சர்வ awesome வல்லமையுள்ள God. தேவன். He is an awesome God. அவர் சர்வ வல்லமையுள்ள Do not தேவன். limit yourself. உங்கள் தேவனை மட்டுப்படுத்தாதே. Do உங்கள் not limit வாழ்க்கை. yourself. உங்கள் வாழ்க்கையில் தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள். Maybe you are waiting in the presence of the Lord for your time. நீங்கள் தேவ பிரசன்னத்தில் அவருடைய வேலைக்காய் My காத்திருக்க dear வேண்டும். brothers and sisters, அருமையான சகோதர your சகோதரிகளே, time has come up. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தின் நேரம் The வந்துவிட்டது. Holy Spirit is speaking into my life. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் பேசிக் The கொண்டிருக்கிறார். Holy Spirit is speaking into me என்னோடு அவர் பேசினார். that there are some of you over here. இங்கே என்னோடு பேசுறது போல உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். He is telling me அவர் உங்களை பார்த்து சொல்றார். that some of you, அவர் என்னோட சொல்ற your காரியம், time has come up. உங்க நேரம் வந்துருச்சு. Your waiting period is over. உங்களுடைய காத்திருக்கும் நேரம் Your முடிந்துவிட்டது. waiting period is over. உங்க காத்திருக்கும் நேரம் Your முடிந்தது. blessing is being released. உங்களுடைய அற்புதத்தின் நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம் Your வந்துவிட்டது. promise is being released. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் Can நிறைவேற we போகுது. all stand in the presence of the Lord? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போமா? I sense a mighty move of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். I sense a mighty move of the Holy Spirit. இங்கே பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். I sense a mighty move of the Holy Spirit. நான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுதலை உணர்கிறேன். We serve an awesome God. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை. We serve an awesome God. நாம் ஆராதிக்கிறதான தேவன் மகத்துவம் உள்ள தேவன். We serve an awesome God. நாம் ஆராதிக்கிற தேவன் மகத்துவம் உள்ள தேவன். He goes against everything of this world. அவர் ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைமைகளையும் மாற்ற முடியும். He goes against all the principles of this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரமாணங்களை விதிகளை அவரால் மாற்ற முடியும். He is a God who changes the laws of this world. அவர் இந்த உலகத்தில் இயற்கை பிரமாணங்களை விதிகளை அவரால் மாற்ற முடியும். He is a God who is doing something awesome for you right now. இப்பொழுது உங்க வாழ்க்கையில சில அற்புதங்களை அதிசயங்களை செய்து I கொண்டிருக்கிறார். sense in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை உணர்கிறேன். I am sensing in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை உணர்கிறேன். I am sensing it right now. இப்பொழுதே பரிசுத்த I ஆவியானவர் sense a release over your life right now. உங்க வாழ்க்கையில சில விடுதலைகளை அவர் தருகிறத உணர்கிறேன். Like Mary, மரியாளை போல, like Mary, மரியாளை போல. are you willing to believe? நீங்கள் விசுவாசிக்க ஆயத்தமா? Are you willing to believe விசுவாசிக்க that ஆயத்தமா? there is nothing impossible for God? அவரால் கூடாத காரியம் There ஒன்றுமில்லை. is nothing impossible for அவரால் God. கூடாத காரியம் There is ஒன்றுமில்லை. nothing impossible for அவரால் God. கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Oh, hallelujah. ஹalleluya. Oh, Ribana Shandura Kala, hallelujah. Oh, Rikarabala Shandura Kala, hallelujah. There is nothing impossible. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் கூடாதது 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 ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. There is nothing impossible for God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible for God. தேவனால் கூடாத காரியம் This ஒன்றுமில்லை. is your time for miracle. இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம். This is your time for your healing. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகிறார். Oh, Ribana Shandura Kala, ஹalleluya. Oh, Rikarabala Shandoro Kol, hallelujah, 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 hallelujah. Just praise him, just worship him, just ஆண்டவரை worship him. துதிங்க, மகிமைப்படுத்துங்க, Oh, ஆராதிங்க, Rikarabala ஆராதிங்க, Shandora ஆராதிங்க. Kal, hallelujah. Let the presence of the Holy Spirit fill in this place. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீரா. Oh, Rikarabana Shandora Kal, நிரப்புவீரா. வல்லமை My God, இறங்குவதா. we praise you. Oh, Rikarabala Shandara Kal, hallelujah, 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 hallelujah. We praise you, Lord, we praise you, Lord, we praise you, Lord, we praise you. மகிமைப்படுத்துறோம், 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 மகிமைப்படுத்துறோம். Oh, Ribana Shandora Kol, hallelujah, 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 hallelujah. Oh, Ribana Shandora Kol, hallelujah, we praise you, we praise you. Oh, Rikarabala Shandara Kal, don't let it go, don't let it go. உங்க ஹalleluya. Oh, ஆண்டவர் உங்களை விட்டு கடந்து போயிர கூடாது, கடந்து போயிர கூடாது. don't leave him, don't leave him, don't leave him.
Oh, we praise you, Lord. We praise you. We praise you. Hallelujah. As we sing this worship song, hallelujah, we're going to praise and worship the Lord together. இந்த பாடலை பாடி கர்த்தர் ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய அற்புதத்தை அனுபவிங்க. Hallelujah. If you want to come to the front, you may come in. Hallelujah. If you want to come to the front, we are going to praise and worship the Lord for a moment. Hallelujah. ஸ்தோத்திரம். முன்னாலே வந்து கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம். அப்படி கொஞ்சம் கடந்து முன்னால வாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே அற்புதத்திற்காய் காத்திருக்கிற முன்பதாக The வாருங்க. presence of the Lord is magnificent over here. தேவ பிரசன்னம் இங்கே மகிமையா இருக்கிறது. The presence of the Lord is awesome over here. தேவ பிரசன்னம். அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. Your business will no longer be a failure. ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை.